नमस्ते वेलकम टू साई पाठशाला नाम इनकी क्लास 4 हिंदी लेसन 12 हमारी राष्ट्रीय पहचान பார்க்கலாம் हमारी राष्ट्रीय पहचान அப்படினா நம்மளுடைய கண்ட்ரியோடைய முக்கியமான ஐடென்டிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கும் இல்லையா सिंबल्स அதுதான் அது हमारा देश भारत विभिन्न संस्कृतियों का देश है जिसमें विभिन्न जाति धर्म पशु पक्षी फल फूल गीत गान विभिन्न चिगन एवं भाषांग நம்மளுடைய கண்ட்ரியான இந்தியாவில் ரொம்ப விதவிதமான கல்ச்சர்ஸ் நம்ம கண்ட்ரியில் இருக்க நிறைய விதமான கேஸ்ட் இருக்கும் ரிலீஜன்ஸ் இருக்கும் அனிமல்ஸ் பேர்ட்ஸு ஃப்ளவர்ஸு ஃப்ரூட்ஸு பாட்டு நிறைய விதமான பாட்டுகள் நம்ம பாடுறோம் நிறைய விதமான எம்ப்ளம் சிம்பிள்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் நிறைய விதமான லாங்குவேஜஸ் இருக்குது பிரத்யேகா अपना महत्व है ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா அது மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் இருக்கு परंतु राष्ट्रीय स्तर पर अपनी पहचान बनाने के लिए किसी एक को विशेष महत्व देना आवश्यक है ஆனால் ஒரு கண்ட்ரி அப்படி இருந்தால் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் இருக்கணும் இல்லையா ஸ்பெஷல் சிம்பிள்ஸு எம்ப்ளம்ஸு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும் ஜோ சம்பூர்ண ராஷ்டிரக்கு பகச்சான் பண்ணே அது நம்ம ஒன்று பார்த்தோன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஓ இதுதான் இந்த கண்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம் अतः हमारी संसद ने सभी वर्गों से एक एक विशिष्ट वस्तु को चुना और उसे राष्ट्र का प्रतीक बनाया இதனால தான் நம்மளுடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு திங்ஸை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நமக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் நம்ம கண்ட்ரியோடைய சிம்பிள்ஸ் அப்படி நம்ம சொல்கிறோம் உண்மை சப்சே பகலேகே இதில் முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா ராஷ்ட்ரிய ஜெண்டா நேஷ்னல் ஃப்ளாக் हमारा राष्ट्रीय झंडा तिरंगा है हमारे नेशनल फ्लैग ट्राई कलर्स इருக்கு इसमें 3 रंग के इला மொத்தம் 3 कलर्स இருக்கு सबसे ऊपर केसरिया बीच में सफ़ेद तथा नीचे हरा எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற சாஃப்ரான் கலர் மிடில் இருக்கிறது ஒயிட் கலர் அப்புறம் கீழே இருக்கிறது க்ரீன் கலர் ये रंग क्रमशः साहस தியாக் ஒரு பலிதான் கே பிரதீக் இந்த கலர்ஸ் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா அச்சீவ் பண்ணுறது சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இது மாதிரி விஷயத்த நல்ல நடத்தையோடு இருக்குது இது மாதிரி விஷயத்த சொல்லி கொடுக்க झंडे की सफ़ेद पट्टी में एक गोलघाट धर्म चक्र बना होता है நேஷ்னல் ஃப்ளாகில் மிடில் இருக்கு இல்லையா ஒயிட் கலர் அதில் சர்க்கிள் ஷேப்பில் தர்ம சக்கரம் அதாவது அசோக சக்கரம் இருக்கு ஜிஸ்மே 24 தீலியா ஹோத்தி है அதில் மொத்தம் 24 ஆரோஸ் இருக்கு பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம் இசை அசோக சக்கர ககத்தேக இதுதான் நாம் அசோக சக்கரம்னு நாம் சொல்கிறோம் ராஷ்டிரகான் நம்மளுடைய நேஷ்னல் சாங் रविंद्रनाथ ठाकुर रचित जन गण मन हमारा राष्ट्रगान के रविंद्रनाथ ठाकुर எழுதின ஜன கண மன இதுதான் நம்மளுடைய நேஷ்னல் சாங் 26 जनवरी 1950 को भारत के संविधान सभा ने भारत का संविधान लागू करने के साथ इसे राष्ट्रगान के रूप में अपनाया 26 जनवरी 1950 தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம் அப்படிங்கிற சாங்கை வந்து நமக்காக கொடுத்தாங்க யகா விசேஷ் அவசரம் பர்கி காயா ஜாத்தாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எல்லா இன்சிடென்ட்ஸ் அப்பையும் நாம் இதை பாடுறோம் இசை கானே கேலியே 52 செகண்ட் கா சமய நிர்தாரித்து இது நம்ம பாடுறதுக்கு நமக்கு 52 செகண்ட்ஸே நமக்கு போதும் அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம் राष्ट्रीय गीत நம்மளுடைய நேஷனல் சாங் वंदे मातरम कविता का पगला पत्र राष्ट्रीय गीत के रूप में स्वीकार किया गया है वंदे मातरम இது பாடுறதுக்கு முன்னாடி இது நம்ம ராஷ்ட்ரிய கீத் அதாவது நம்மளுடைய நேஷனல் சாங் அப்படிங்கிறதுல தான் நாம் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் इस चिकन के इस गीत के रचयिता बंकिम चंद्र चटर्जी है இதனுடைய ரைட்டர் யார் அப்படின்னா பங்கீம் சந்திர சட்டர்ஜி அப்படின்னு அர்த்தம் ராஷ்ட்ரிய சிஹன் ஸோ இதனுடைய நேஷ்னல் சாங் நேஷ்னல் எம்ப்ளம் அப்படின்னா சிங்க ஸ்தம்ப் பாரத்துக்கா ராஷ்ட்ரிய சிஹன்க சிம்ஹா அப்படின்னா இந்த லயன் இருக்கு இல்லையா இதுதான் இந்த நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாகுடைய எம்ப்ளம் யக சத்ய அகிம்சா ஒரு தயா கா பிரதீக் இது வந்து இது வந்து சத்யா அப்படின்னா வந்து
இது வந்து சத்யா சத்தியம், அகிம்சா நான் வயலன்ஸ், தயா அப்படின்னா கைண்ட்னஸ், இதுக்கான எம்ப்ளமாக இது இருக்குது. இஸ் சிகன் கே நீச்சே சத்தியமேவ ஜெயத்தே லிக்கா சுகுவாக, இந்த எம்ப்ளமுக்கு கீழே சத்தியமேவ ஜெயத்தே அப்படிங்கிறத வந்து நாம் எழுதியிருக்கோம். இஸ் சிகன் में 4 सिंह एक दूसरे से पीठ मिलाए बैठे हैं. இதில் 4 சிங்கங்கள் ஒன்று இன்னொன்னத்தை முதுக பார்த்த மாதிரி இதில் இருக்கும். பரந்து ராஷ்ட்ரிய சிகன் में 3 सिंह की दिखाई देते हैं. இதில் வந்து ராஷ்ட்ரிய சிகன் அப்படின்னா நேஷனல் எம்ப்ளம் வந்து 3 சிங்கங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். 14 सिंह की पीछे छिप जाता है. 4வது சிங்கம் முதுகுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்கோங் के निचले सिरों पर தர்ம சக்கர பனாக, சிம்ஹத்துக்கு கீழே அங்கே கீழ் போர்ஷனில் தர்ம சக்கரத்தை வந்து அதில் எம்ப்ளம் பண்ணியிருக்காங்க. ஜிஸ்மே 24 தீலியோங்க, இதில் மொத்தம் 24 பார்ட்ஸ் இருக்கும். 26 जनवरी 1950 को भारतीय संविधान ने इस स्तंभ को राष्ट्रीय चिकन के रूप में अपनाया. 26 जनवरी 1950 தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதை வந்து நம்மளுடைய ஸ்தம்புக்கோ அப்படின்னா ஸ்தூபின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதை வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ராஷ்ட்ரிய ஃபூல் நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளவர், कमल हमारा राष्ट्रीय फूल है, लोटस நம்மளுடைய நேஷனல் ஃப்ளவர். यह फूल अपनी सुंदरता के लिए विश्व प्रसिद्ध है. இந்த ஃப்ளவர் பியூட்டிஃபுல்னஸ்க்காக இந்த வேர்ல்டு ஃபேமஸாக இது இருக்கு. ராஷ்ட்ரிய பசு நம்மளுடைய நேஷனல் அனிமல். सर्वप्रथम हमारा राष्ट्रीय पशु सिंह था. फर्स्ट நம்மளுடைய ராஷ்ட்ரிய பசு அப்படின்னா நேஷனல் அனிமல் சிம்ஹம். परंतु नवंबर 1972 से भारतीय संविधान ने लायन को राष्ट्रीय पशु घोषित किया. ஆனால் 1972 இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து டைகரை தான் நம்மளுடைய நேஷ்னல் எம்ப்ளமாக சிம்பலாக உண்டாக்கிட்டாங்க. अपने राष्ट्रीय पशुओं की रक्षा करना हमारा कर्तव्य है. நம்மளுடைய நேஷ்னல் அனிமலை சேவ் பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி. ராஷ்ட்ரிய பக்ஷி அப்படின்னா பீகாக் அப்படின்னு அர்த்தம். हमारा राष्ट्रीय पक्षी मोर है, நம்மளுடைய நேஷனல் பேர்டு அப்படி நம்மளுடைய நேஷனல் பேர்டு पीकॉक. भारत सरकार ने 1963 में मोर को अपना राष्ट्रीय पक्षी घोषित किया. इंडियन गवर्नमेंट 1963 पीकॉक தான் நம்மளுடைய நேஷனல் பேர்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. मोर सभी पक्षियों में अत्यधिक सुंदर है. இந்த பீகாக் எல்லா பேர்ட்ஸை விட ரொம்ப அழகானது. यह बेग चौकन्ना ஷார்மிளா ஒரு சதுர் பக்ஷி है. இது ரொம்ப அழகானது, ரொம்ப பிரில்லியண்ட்டானது, ரொம்ப பிரேவானது. इसका नृत्य विश्व प्रसिद्ध है. इन्होंने डांस वर्ल्ड फेमஸாக இருக்குது. एक मोर की आयु लगभग 35 साल होती है. ஒரு பீகாக்கோட லைஃப் டைம் கிட்டத்தட்ட 35 இயர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜபாஷா அப்படின்னா நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ். हिंदी हमारी राजभाषा है. हिंदी தான் நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ். यह हमारी राष्ट्रीय एकता का प्रतीक है. இது நாம் எல்லாருமே இந்தியாவில் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சிம்பலை இது குறிக்கு. हिंदी अधिकतर भारतीयों द्वारा बोली जाती है. हिंदी இந்தியாவில் நிறைய பேரால் பேசப்படக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்கு. राष्ट्र की ये पहचान हमारे लिए सम्मानजनक है. ராஷ்டிரக்கு ஏ பகச்சான் அப்படின்னா இந்த மாதிரியான நேஷனல் சிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கறோன்னா இருக்குது. இன்கா சம்மான் ஏவங் ரக்ஷா கர்னா பிரத்யேக் தேசவாசி கா கர்த்தவியாக, நம்ம இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், சேஃப்டியாக வச்சுக்கணுங்கிறது நம்மளுடைய கண்ட்ரியில் ஒரு டியூட்டியாக இது இருக்குது அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த லெசனில் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்மளுடைய நேஷ்னல் லாங்குவேஜ், நேஷ்னல் சிம்பிள்ஸ் இதை பற்றி நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதோடைய லெசனை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.